குளோடியோலா ரோசியானு அது வந்து 12,000-15,000 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரமான ஒரு ஹையர் ஆல்டிடியூட்ல வளரக்கூடிய பிளான்ட். அது ஆல்டிடியூட் சிக்னஸை போக்கும். ஜிங்கோ பிலோபா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மூளைக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகை. அதை வந்து இங்கே நம்ம கிடைக்கக்கூடிய பிரம்மி, நீர் பிரம்மி, வல்லாரை இந்த மூலிகைகளோடு சேர்க்கும் போது கூடுதலாக நமக்கு வந்து அதனோட பயன் கிடைக்கும். சந்தன் குப்பி, விழுதி, மலைவேம்பு இந்த மாதிரி மூலிகைகளோட பார்த்தீங்கன்னா பிளாக் ஓஷன் ஒன்று இருக்குது. அதை சேர்க்கும் போது ரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இது மாதிரி அத்தனை ப்ராப்ளத்தையும் வந்து தவிர்க்கக்கூடியது. வணக்கம், என் பெயர் சிவகுமார். நான் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக வந்து இந்த மூலிகை சார்ந்த ஒரு ஆர்வத்தில் வந்து மூலிகை தேடலில் வந்து நிறைய மூலிகைகளை கண்டு உணர்ந்து மருத்துவமாக வந்து பழகியும் வந்திருக்கேன். இப்போ இந்த இடம் வந்து வாரியார் சுவாமிகள் காங்கேயநல்லூரில் வாரியார் சுவாமிகளோட கோயில் இடத்த வந்து 2 ஏக்கர் இருக்குது. இதை குத்தகைக்கு எடுத்து எங்கள் நட்பு வட்டங்களில் இந்த இடத்த வந்து ஒரு மூலிகை தோட்டமாக மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த உபாதைகள், உடல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்த்துக்கணும், நாமே தீர்த்துக்கணும், மருத்துவம் பக்கம் போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால வந்த ஒரு தேடல் தான் என்னோட மூலிகை தேடல். அந்த மூலிகை தேடலை பார்த்துக்கும் போது அதனோட ஒரு அபாரமான ஒரு மாற்றம், மூலிகை பயன்படுத்தும் போது வரக்கூடிய மாற்றங்களை நானும் உணர்ந்து என்னோட நட்பு வட்டங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் மருத்துவமாக வந்து பழகும்போது அதில் வந்து நிறைய குணம் கொண்டிருக்கேன். அந்த மாற்றங்களை மற்றவங்களுக்கும் கொடுக்கணுன்றதுனால இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். இதில் வந்து மூலிகைகள் நிறைய, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்குடி வேலி, வெண்கொடி வேலி, கருநொச்சி, சிவப்பு கற்றாழை, வெள்ளை தூது வேலை, சஞ்சீவி வகைகளில் பல சஞ்சீவி வகைகள் எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் இப்போ டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 இளைஞர்கள், மதன், பிரதீப், ராபின், இவங்க வந்து விஐடியில் வந்து 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்க மாணவர்கள். அவங்க வந்து மிக ஆர்வமாக இருக்காங்க இந்த இது வந்து முன்னெடுத்து செல்றதுக்கு. அதனால் நிறைய வந்து மூலிகைகளை நாங்கள் சேகரிச்சுட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 500 மூலிகைகளை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சேகரிக்கிறதா இருக்கோம். மருத்துவம் ஏற்கனவே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேருந்து இருக்கல அப்படியே மூலிகையை மருந்தாக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழி கண்டிருக்கோம். விருப்பப்பட்டவர்கள் இங்கே வந்து ஆர்வம் வேணுன்றவங்களுக்கு மருந்து வந்து செய்முறையும் அவங்களுக்கு மூலிகை இனங்காணன்றதும் மூலிகை மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் இங்கே கற்றுக் கொடுக்குறதா இருக்குங்க. ஆரம்பத்தில் வந்து மூலிகை ஒரு ஆர்வம், ஒரு அரிதான மூலிகைகளை தான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேங்க. ஏற்காடில் என்னது பிளாட் ஒன்று இருக்குது, 6000 சதுரடி சின்ன பிளாட்டு தான். அதில் வந்து அரிதான மூலிகைகளை அங்கே வளர்க்க ஆரம்பித்தேன். அதை மூலிகையை ஏன் மருத்துவமாக ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அதனோட உடல் ரீதியாக வந்து ஒரு வித்தியாசத்தை உணர முடியுது. 45 வயசில் இருந்த எனக்கு ஒரு எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 60 வயசாக வந்து அதை விட அதிகமாக இருக்குங்க. இந்த 15 வருஷத்தில் வந்து நான் வந்து மூலிகைகளை வந்து நான் எல்லாத்துக்கும் அதை தான் பயன்படுத்துகிறேன். பல்பொடி வந்து நானே எனக்கு வேணும்னு செஞ்சுக்கிறேன். குளிக்கிறதுக்கு வேணுன்ற வினிகரோ இல்லை வந்து பொடிகளோ வந்து நானே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த 15 ஆண்டுகளில் வந்து நோயின்ற அதுக்கு பெரிய போய் நான் மருத்துவத்துக்கு நான் போனதில்லைங்க. எனக்கு காலில் வந்து சொரியாசிஸ் இது ப்ராப்ளம் இருந்தது. அதை வந்து நானே தீர்த்துக்கினேன். வெளிநாடு போகும்போது உடல் முழுமையாக செக்கப் பண்ணணும்னு பார்க்கும்போது ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராஸ்டேட்டில் வந்து ஸ்டேஜ் 1ன்னு சொன்னாங்க. மூலிகையில் சார்ந்து வந்து இது பயன்படுத்தும் போது அந்த இது வந்து என்னால் தவிர்க்க முடிஞ்சது. எல்லாமே வந்து மூலிகை சார்ந்துட்டாங்க. இந்த கோவிட் நேரத்தில் பல மக்களுக்கு வந்து நான் வந்து இது மருந்து பண்ணி கொடுத்து குணம் கண்டிருக்காங்க. ஸோ மூலிகைகள் வந்து ஒரு பெரிய இது. அதுலேயும் இதில் வந்து நாங்கள் கற்ப மூலிகைகளை வந்து குறிப்பாக நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த கற்ப மூலிகையை பயன்படுத்துறதுக்கு வேண்டிய வழிமுறைகளை கையாண்டு பார்த்துருக்கோம். அந்த வழிமுறைகளை மக்களுக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். கற்ப மூலிகைனா தெரியும். ஸோ நோய்களை தவிர்க்க மூலிகை. இதனால் வந்து வாழக்கூடிய ஆண்டுகளை வந்து நீட்டிக்க முடியும். ஸோ அதனால் இங்கே கற்ப மூலிகை குறிப்பாக நான் வந்து இங்கே வந்து அதிகப்படுத்தலான் இருக்குங்க, வளர்க்கலான் இருக்கோம். மூலிகை மருத்துவம்னு பார்க்கும்போது மூலிகை இனங்காண்றது ஒரு முக்கியமான விஷயங்க. மூலிகையை வந்து சரியாக நம்ம வந்து இனங்காணாமல் அதனால் வந்து குணமடைய முடியாது, பின்விளைவும் இருக்கும். இப்போ இனங்காணுன்றது வந்து என்னென்னா புத்தகம் வழியாக வந்து நம்ம வந்து அவ்வளோ அதிகமாக வந்து பார்த்து இது அறிஞ்சிட முடியாது. பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள்லையும் சரி, பதிவுகள்லையும் சரி, லைக் இன்டர்நெட்டு இல்லை வந்து மற்ற அவங்க போடுற பதிவுகள்லையும் பார்த்திங்கன்னா தவறான மூலிகை, தவறான பேர் கொண்டு அதனால் மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்ம போயிட முடியாது. எனக்கு இதில் வந்து பரமசிவம் அதிகமாக அதை மணிமொழி மூலிகை தோட்டம்னு சொல்லிட்டு நர்சரி வச்சுருக்க பரமசிவம் வந்து
எனக்கு பேர் உதவி பண்ணியிருக்காரு. இனம் காணலில் அவ்வளோ நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவரோட பல இடத்துக்கு போயிருக்கேன். ஏற்காடுக்கு போய் அங்கே நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோட்டைக்கு அவருக்கு நல்ல பழகின இடத்துக்கு கூட்டின்னு போயிருக்காரு. செங்கோட்டைக்கு போயிருக்கேன். நிறைய லைக் இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே எங்களுக்கு அமிர்தி உண்டு. இந்த இது வந்து இப்போ ஒரு 45 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக இருக்க ஒரு மலை. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் கூட்டின்னு போய் அவர் எனக்கு காட்டி விட்டுருக்காரு. பருவதமலைக்கு போயிருக்கோம். 2 ஆன்மீகமாகவும் சரி பருவதமலையில் இருக்க மூலிகைகளையும் இனம் கண்டிருக்கோம். செங்கோட்டையில் நிறைய அரிதான மூலிகைலாம் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. கல்தாமரையெல்லாம் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தது. அவர் நேராக நம்ம போக முடியாததுனால சில இடத்துங்களில் வந்து அங்கே இருக்க பழங்குடி மக்கள் மேலேருந்து நமக்கு கல்தாமரைலாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ கல்தாமரை பார்த்திங்கன்னா கல்தாமரை, கல் பிரம்மி, நீர் பிரம்மி இதெல்லாம் வந்து மூலிகை வந்து நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கு ரொம்ப ஒரு அபாரமான மூலிகை. அது இல்லாமல் மூளை சார்ந்து நோய்களையோ இல்லை வந்து மூளை வளர்ச்சிக்கோ வந்து ரொம்ப பயன்படக்கூடிய மூலிகை. சில மூலிகைகளை வந்து நான் வந்து என்னோட மகள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால நான் அங்கே சில முறை போயிருக்கேன். அங்கேருந்து சில மூலிகைகளை நான் எடுத்து வந்து நம்ம மூலிகைகளோடு வந்து சேர்த்து பயன்படுத்தும் போது விளைவு வந்து ரொம்ப நல்ல விளைவு கிடைக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரோடியோலோ ரோசியானு அது வந்து 12,000-15,000 அடி கடல் மட்டத்திலேருந்து உயரமான ஒரு ஹையர் ஆல்டிடியூடில் வளரக்கூடிய பிளான்ட்டு. அது ஆல்டிடியூட் சிக்னஸை போக்கும். மற்றபடி வந்து ஃபோக்கஸ் நமக்கு வந்து ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்கு, மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஈவன் சித்தர்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்க யோகிகள் எல்லாமே வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. தியானத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. நமது பாரத பிரதமரே வந்து நரேந்திர மோடி அதை பற்றி சொல்லியிருக்காருங்க. விற்பனைக்காக பயன்படுத்தாமல் நம்ம டிஃபென்ஸ்க்கு பயன்படுத்துங்க. ஏன்னா வந்து ஹையர் ஆல்டிடியூடில் இருக்க சோல்ஜர்ஸ்க்கு அது பயன்படுத்தணுன்றதுக்காக அது சொல்லியிருக்காரு. அந்த மூலிகை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ ஜிங்கோ பிலோபா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மூளைக்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகை. அதை வந்து இங்கே நம்ம கிடைக்கக்கூடிய பிரம்மி, நீர் பிரம்மி, வல்லாரை இந்த மூலிகைகளோடு சேர்க்கும் போது கூடுதலாக நமக்கு வந்து அதனோட பயன் கிடைக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை இருக்குது. சங்கன் குப்பி, விழுதி, மலைவேம்பு இந்த மாதிரி மூலிகைகளோட பார்த்தீங்கன்னா பிளாக் கோஷன் ஒன்று இருக்குது. அதை சேர்க்கும்போது ரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இது மாதிரி அத்தனை ப்ராப்ளத்தையும் வந்து தவிர்க்கக்கூடியது. கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு கற்றாழையோட வேறு, மில்க் திசில், ஆஃப்ரிக்கன் பிட்டர் கோலா இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதான மூலிகைகள் வந்து அனைத்து விதமான கல்லீரல் பிரச்சனையும் போக்கக்கூடியது. இது மாதிரி வந்து மூலிகைகளே வந்து ஒரு அபாரமான வந்து ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும், நோய்களை போக்க முடியும். இது தெரியாமல் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு வேறு பணம் விரயம் பண்ணி தப்பான ஒரு மருத்துவ முறைக்கு போய் உடம்பை கெட்டுன்னு கடைசியாக தான் வந்து மருத்துவத்துக்கு நம்ம மூலிகை மருத்துவத்துக்கு வரும். ஸோ மூலிகை மருத்துவன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ கடல் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா ஒரு அபரிதமான ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன், கண்டிருக்கேன். அதை தான் இங்கே வந்து நாங்கள் இந்த தோட்டத்தை நாங்கள் எடுத்து முன்னிலை வச்சு நாங்கள் பண்ணுறோம். அதுலேயும் இந்த இளைஞர்கள் வந்ததுனால அவங்கள தான் வச்சு தான் இதை நாங்கள் பண்ண போகிறது. அவங்க மிக ஆர்வத்தோடு இருக்காங்க. இந்த 3 பேரும் அவங்க தான் வந்து இப்போ இது மொத்தம் அவங்களோட கண்காணிக்காக இது இப்போ பெருசாக ஆக்கணுன்ற எண்ணம் இருக்கும். தாமரை தடாக ஒரு தொட்டி ஒன்று பண்ணணுன்ட்டு தோண்டி வச்சுருக்கோம். க்ரீன் ஷெட் ஒன்று கட்டி வச்சுருக்கோம். எல்லாமே இந்த பொங்கலுக்கு மேலே நாங்கள் இதை வந்து ஒரு எடுத்துன்னு போகிறோங்க, பெரிய அளவில் எடுத்துன்னு போகிறோம். மூலிகை என்ன ஒரு பல இடங்களில் பல சீதோஷ்ண நிலைகளில் வளர மூலிகை வந்து நம்ம உடனே எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல வளர்த்த முடியாதுங்க. அது வந்து பலமுறை எடுத்துகிட்டு வந்து அது வளர்க்கும்போது அது சீதோஷ்ண நிலையும் அதுக்கேற்ற உகந்த சூழ்நிலை இல்லாமல் இறந்து போயிருக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா எந்தெந்த சூழ்நிலையில் எங்கெங்கே யார் நட்பு வட்டங்கள் இருக்கோ அந்த மூலிகைகளும் அங்கங்கே வளர்க்குறோம். அதை நாங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்திடும். ஆனால் இப்போ வந்து அதை அந்த சீதோஷ்ண நிலைக்கும் அதுக்கு ஏற்ற தகுந்த நிலையை ஏற்படுத்தணும் தான் நாங்கள் இந்த க்ரீன் ஷெட்டு கட்டியிருக்கோம். பக்கத்துலேயே வந்து அந்த தாமரைக்கு ஒரு குளம் ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ மேற்கொண்டு அதுக்கு அந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் இங்கே ஏற்படுத்தி இங்கே வந்து அது மாதிரி அரிதான மூலிகைகளை எடுத்துகிட்டு வரலான்ட்டுங்க. பார்த்திங்கன்னா அவர் ரமேஷ் இருக்கார், அவர்கிட்ட சில மூலிகைகளை வளர்க்குறோம். இயற்கை விவசாயி அவர். அதே மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய மிஸ்டர் வடிவேலுன்னு சொல்லிட்டு ஆற்காட்டில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 600 சிவப்பு கற்றாழை செடிகள் அங்கே வளர்த்துட்டுருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒருமுகமாக ஒரு இடத்துல இங்கே வச்சு நாங்கள் இதை வந்து பெரிதளவில் எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் இதை நாங்கள் வச்சுருக்கோங்க. மூலிகை வந்து நிறைய வந்து நமக்கு அனுபவம் நேரில் போய் பார்க்கும்போது கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மூலிகை எதுக்கு தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாங்க. மருத்துவம் நோய்பட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து உணவு முறைங்க. அந்த தவறான உணவு முறையிலேருந்து மீண்டு எழுணுன்னா வந்து தனியாக அந்த உணவு முறையை மாற்றினா மட்டும் போதாது, மூலிகையோட சப்போர்ட் வேணும். அதை நான் நேரில் வந்து என்னங்கிட்டே நான் பார்த்துருக்கேன். உணவு முறையை மாற்றினது மட்டும் போதாது, அதுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுங்க.
அது இல்லாமல் பலரை நான் கண்டிருக்கேன். மருத்துவத்தினால வசதியாக இருந்தவங்களும் ஏழ்மை நிலைக்கு போயிட்டு திண்டாடுறதை பார்த்துருக்கேங்க. தன்னை இழந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை வச்சு தான் நாங்கள் இதை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் இந்த தோட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம். ஸோ அது மாதிரி வந்து நடுத்தர மக்கள் சாதகமான சரியான ஒரு மருத்துவ வசதி இல்லாமல் தவறி விழ வேண்டாம் அப்படின்ற கை கொடுக்கலான்ற எண்ணத்தில் தான் இந்த இடத்த வச்சுருக்கேங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது பார்த்திங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் போனாவோ இல்லை வந்து மூளை சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனாங்கனாவோ எல்லாமே லட்சத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ வருமானம் சேமிப்புக்கு இல்லாத ஒரு பட்சத்தில் இருக்க ஒரு நடுத்தர மக்கள் வந்து கடனாளியாக போயிடுறாங்க, இல்லைனா மருத்துவத்தினால இருக்கிறத விற்று வசதியை இழந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலைமை வராமல் மருத்துவத்தினால நம்மளால் பண்ணக்கூடிய உதவி வந்து இது இந்த மூலிகை மருத்துவமாக இருக்கும். மூலிகை வளர்க்குறது வந்து உகந்ததாக இருக்கும்ன்ற எண்ணத்தினால தான் நாங்கள் இந்த தோட்டத்தை உருவாக்குறோங்க. இதில் சேர்ந்துருக்கவங்க எல்லாமே அது மாதிரி நட்பு வட்டங்கள் தாங்க சேர்ந்துருக்கோம். மூலிகை மருத்துவமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம வந்து டாக்டர் பேட்சோட சொட்டு மூலிகை பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய மருத்துவத்தை பார்த்தேங்க. அதில் வந்து சில சொட்டுகளே எப்படி ஒரு நோயை விரட்டுதுன்னு சொல்லிட்டு பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடியது. அதை பார்த்ததுக்கப்புறமா ஏன் நம்ம சித்தர்கள் கையாண்ட மூலிகையை வந்து அதே ஒரு வடிவில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதனுடைய டிஞ்சர் ஃபார்மில் நாங்கள் அதாவது இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து சொட்டு மருந்து செய்கிற அதே முறைப்படி செஞ்சு கையாண்டா வந்து ஒரு அதாவது ஒரு அபாரமான ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க. இதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனையும் வந்து அதில் நாங்கள் வந்து கையாண்டு எங்களுக்கு நிறைவு இருக்குது. ஈவன் வந்து இப்போ ப்ராஸ்டேட்டுக்கும் நான் அந்த ப்ராப்ளத்தில் நான் அதில் தான் வந்து கையாண்டேன். லிவருக்கும் அது மாதிரி கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஈவன் பார்த்திங்கன்னா ஹெப்படைட் பிக்கு கூட அதை மருந்து கொடுத்து நல்லாவே வேலை செய்துங்க. மஞ்சள் காமாலை இல்லை ஈவன் ஃபேட்டி லிவர் நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கும் சரிங்க. எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இந்த சொட்டு மருந்து மூலிமா அதாவது இந்த டிஞ்சர் மதர் டிஞ்சர் பண்ணி அந்த மதர் டிஞ்சர் மூலிமா பயன்படுத்தினா ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க. இது வந்து இதனால் ஒரு என்னன்னா நம்ம வந்து அதிகப்படியான மூலிகைகளை வந்து நம்ம அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. களைச்செடிகள் வந்து தலை தூக்கியிருக்கு. களைச்செடிகள் வந்து மடிஞ்சதுன்னா எங்களுக்கு அது வந்து சத்து தான். அது நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி இது வந்து எங்களுக்கு இதுவே வந்து எங்களுக்கு உரமாக போயிடும். பேராசிரியர் ஞானப்பிரகாசமும் இப்படி தான் சொல்லுவாருங்க. அவர் வந்து தனியாக அதுக்கு வந்து உரம் போட வேண்டியதில்லை, தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை அப்படின்வார். ஸோ இதை தலை தூக்குற வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவும் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது தலை தூக்க ஆரம்பித்து அந்த களைச்செடிகள் எல்லாமே மக்க எங்களுக்கு வந்து அது அதனோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். இந்த மூலிகை தோட்டத்தை வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால வயதானவங்களை காட்டிலும் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக வசதியாக இருக்குன்றதுனால நாங்கள் பார்க்கும்போது பிரதீப், ராபின், மதன் இவங்க 3 பேரும் ஆர்வத்தை பார்த்தோம். இவங்க 3 பேரும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அனாதை மக்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பாடு விநியோகிச்சுன்னு வராங்க. அந்த சாப்பாட்டில் குறிப்பாக வந்து 16 மூலிகை போட்டு மூலிகை குழம்பு பண்ணி அந்த மூலிகை குழம்புல வந்து சாப்பாடு கலவை சாப்பாடு பண்ணி அவங்க போட்டுட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து அந்த தேவையான மூலிகைகளை வந்து மேற்கொண்டு தேவையான மூலிகைகளும் மக்களுக்கு தேவையான மூலிகைகளும் கற்ப மூலிகைகளும் இங்கே வளர்க்குற மாதிரி இங்கே இது 3 பேரும் விஐடியில் படிக்கிறாங்க. மதன், ராபின், பிரதீப்போட அப்பா தான் இந்த இடத்த எடுத்திருக்காருங்க, இந்த குத்தகைக்கு எடுத்திருக்காரு. ஸோ இவங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் எடுத்ததுனால தான் நான் வந்து ஒரு வெறும் மூலிகை ஆர்வலராக இருக்கிறதுனால இவங்களோட இணைஞ்சு நான் அந்த பணியை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்துருக்கேங்க. ஸோ இவங்க மெயினாக வந்து இதை தான் இவங்க முன்னிலைப்படுத்த போகிறாங்க. இது வந்து நர்சரி, எங்களோட நர்சரி. இது இல்லாமல் வந்து மூலிகை மருத்துவத்துக்கு வந்து கஷாயமாகவும் மூலிகை சூப்பாகவும் செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு கவுண்டரையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் வரும். சாரம் என்ற பேரில் இவங்க செஞ்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.